சண்டே ஈவினிங் நெக்ஸ்ட் வீக்குக்கு ரெடி ஆகலாமா? ஈவினிங் நம்ம கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டாச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெறும் க்ரோ பேக் மட்டும்தான் இருக்கும், அதிலிருந்து செடி அவ்வளோ வரல. இப்போ தான் இந்த வாழை மரத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ண மாதிரி பண்ணி விட்டுருக்கோம். ஸோ வெயில் எல்லாம் படுறதுனால மிளகாய் செடி எல்லாம் வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த நாட்டு காய்கறிகளுக்கான விதைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்ப்ரவுட் ஆகட்டும் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2 நாள் கழித்து அந்த விதைகள் எல்லாத்தையும் நம்ம க்ரோ பேக்கில் வச்சு விட்டுறலாம். ஸ்பைசி சமையல்ஸோட ஸ்டார் விட்டாவை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். குழந்தைகளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதில் வந்து நட்ஸ் அண்ட் மில்லட்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஹெல்த்தியும் கூட. பியோர் சாக்கோ பவுடர் யூஸ் பண்ணி செஞ்சதுனால குழந்தைகளுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்து பசியாயிட்டே இருக்கிற குழந்தைகளுக்கு ஜங்க் ஃபுட் கொடுப்போம் ஏதோ ஒரு நேரத்தில். பட் இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அபிஃபை அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ஸ்டார் விட்டா ஆற்றி கொடுத்துட்டு அடுத்து நம்மளோட மைலோ பண்ண சேட்டைகள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியே கிளம்பிட்டேன். வீடு ஃபுல்லாக செருப்பை பிச்சு ஒன்று ரெண்டாக பண்ணி அந்த கார் பார்க்கிங் ஃபுல்லாக போட்டு விளையாண்டுருக்கான். பக்கெட்டு செருப்பு எல்லாம் பாருங்க எந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு. செம குறும்பு தான். இந்த ஏஜ்ல வந்து மைலோ இப்படி தான் இருப்பானா, இல்ல பெருசானாலும் இப்படி தான் இருப்பானா அப்படின்ட்டு யாராச்சும் வளர்த்திட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவான்னா மித்துவோடது இல்லைன்னா யாரோ ஒருத்தரோட பொருளை தூக்கிட்டு முடிஞ்சா என்னை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு வீட்டை சுத்துன்னு சுத்திட்டே இருப்பான். மீல் பிளானிங் எல்லாம் வந்து சுத்தமா இல்லவே இல்லை. இப்ப பார்த்தா சுண்டலே சேர்த்தாத மாதிரி தெரியுது. அதனால சுண்டல் குழம்பு வச்சுட்டு நமக்கு இந்த சிவப்பு கீரை கிடைச்சது, அதையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நாளைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தான்.